வணக்கம், வெல்கம் டு யோகஸ்ரீ கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பனியார் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு கப் பச்சை பயிர் எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இட்லி மாவு வச்சு இன்றைக்கி பனியாரம் வைக்க போகிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கிறேன். இதில் சேர்த்துக்கிறதுக்கு இது ரெண்டையும் இப்போ அரைச்சிட்டு வந்துப்போம். கடலைப்பருப்பி பச்சை பயிரையும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன்றும் பதிகமாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரவை பத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு வந்துப்போம். இது பாருங்கள், இந்த மாதிரி கோரஸாக அரைச்சிக்கலாம் ஒரு மாதிரி. இப்போ இதை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். மாவில் உப்பு இருக்குது, நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. மாவில் உப்பு போட்டனால பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும். கடுகு பொரியுது. இதோட கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சும்மா லைட்டாக ஒரு தட்டு கட்டி தாளிச்சிக்கலாம். உளுத்தம் பருப்புனால நிறைய சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறப்ப. ரொம்ப நல்லா வதங்கலாம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட ஒரு கப் தேங்காய், துருவின கேரட்டு, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பனியார் கல் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிட்ருக்குது. கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் சூடேறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றிடுங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையாக வச்சு வேக வைங்க. ஏன்னா பச்சை பயிறு கடலைப்பருப்புலாம் சேர்த்துக்கனால மெதுவாக வச்சு வேக வைங்க. அதிகமாக தீ வச்சு வச்சுன்னா மாவு உள்ளே வேகாமல் போயிடும், வெளியில் தீஞ்சு போயிடும். பச்சை பயிறு கொடுத்து குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தி பச்சை பயிரில் இருக்குது. டெய்லி ஏதாவது ஒன்று மாற்றி கலந்து கொடுத்து செஞ்சு பாருங்கள். வேகட்டு கொஞ்சம் நேரம். நல்லா மிதமான தெரிச்சு முருங்கை நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா பணியாரம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் கிளாஸ் கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த பனியார ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்றான். அம்மா செஞ்ச பனியாரம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும்
ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்பி யோகஸ்டி கிச்சனோட ஃபுல் வீசி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.